சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் எவ்வளோ புகழ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதே அளவுக்கு புகழ் உடைய ஒரு கோயில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் கோயில். இந்த தில்லை காளியம்மன் கோயிலோட வரலாறு தில்லை நடராஜருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு வரலாறுனே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தில்லை நடராஜர் கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா ஊர்த்த தாண்டம் மாறுறத நம்ம அங்கே சபையில் ஏறி பார்க்க முடியும். அந்த சபையில் காக்கக்கூடிய அந்த போஸ், அந்த நடன அமைப்பு இங்கே இருக்கக்கூடிய தில்லைக்காளியோட போட்டி நடந்தப்போ நடந்தது தான். அங்கே தில்லைக்காளி தில்லை நடராஜரிடம் தோற்று அங்கே கோபமுற்று இங்கே வந்து தில்லை எல்லையில் அமைஞ்சதால் தான் இங்கே தில்லை காளியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. மேலும் இங்கே தில்லை அம்மனாவும் அமைஞ்சிருக்காங்க. 4 முகத்தோடு இங்கே இருக்கக்கூடிய தில்லை அம்மனை பார்க்க முடியும். தில்லை காளியாகவும் இங்கு காட்சியளிக்கிறாங்க. அங்கே நடந்த நடன போட்டியில் தோற்றதுக்காக கோபமுற்று இங்கே வந்து ஆக்ரோஷத்துடனும் உக்காஞ்சிருக்கக்கூடிய இடத்தையும் இங்கே நம்ம பார்க்க முடியும். இங்கு ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசை மிக மிக பிரசித்தி பெற்றது. முக்கியமாக சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை மிக மிக பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் அமாவாசை. இந்த நாட்களில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த இடத்துல இருக்குது. அன்று வந்து தில்லைக்காளியையும் தில்லையம்மனையும் தரிசித்தா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகும் அப்படின்றது நம்பிக்கை. முக்கியமாக இரவு நடக்கக்கூடிய என்ன விஷயங்களை பார்க்குறதுக்காக வெளியூர்லேருந்துனா மக்கள் வரதை இங்கே பார்க்க முடியும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் சிதம்பரம் நடராஜரோட நெருங்கிய வரலாறு கொண்ட கோயில் தான் இந்த கோயில். ஸோ நிச்சயமாக நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயிலையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.